இவ வீடு இல்லக்கா, இன்னொருத்தி வீடு. பொல்லாத முருங்கை மரம் வச்சுக்கிட்டோம்ட்டு சீனை போடுதாட்டி. வாரத்துக்கு 2 நாள் வந்து புடுங்க வருவேன், அது பொறுக்கலட்டி இவளுக்கு. முருங்கை மரம் வச்சது நானே. வெள்ளியும் செவ்வாயும் தவறாம வந்து முருங்கை பிடுங்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம ஒரு வெள்ளிக்கு ஒரு செவ்வாய் கூட விடுறது கிடையாது. இதுல வியாழக்கிழமை புளிக்கறி, அப்புறம் புதன்கிழமை முருங்கைக்காய் வருவது. எப்பப்பப்பா இவளுக்கு தொல்லை தாங்க முடியல. முருங்கை மரம் ஏன் மரமா இல்ல இவளுக்கு மரமானே தெரியல. எம்மா என்னதுமா இது? ஏன்டி இப்படி கத்துற? அட போங்க நீலாம்பரி ஆண்டி, எங்க அம்மா சோறு பொங்க சொன்னா பழைய சொத்தை போட்டு வச்சிருக்கா. செவ்வாய்க்கிழமை பழைய சோறா? நேற்று கொஞ்சம் அதிகம் பொங்கிட்டேன்டா, நைட்டு மிச்சம் இருக்கு. அதை சாப்பிட்டு போனாலுன்னா பள்ளிக்கூடத்துல மதிய உணவு சாப்பிட்டுக்கலாம்ல, சத்துணவு. இதுக்கு இப்படி சிரித்துக்கிறாங்க. தூரப்பமா எனக்கெல்லாம் தெரியாது. இப்ப நீ ஏதாவது சூட ஆக்கி தரத்தான் செய்யணும். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் நீயும் அக்கா வந்துடாதீங்க. அவ நல்ல நைஸா வாங்கிட்ட சொல்லி விட்டுருவா. நீ தான் இப்ப என்கிட்ட விளக்கமாத்துட்டு அடி வாங்கி போற. ஒழுங்கு மரியாதை உள்ள ஓடி இருப்பதுக்க. இந்த அம்மைக்கு இதே சோழிய பச்சு எப்ப பாரு பழைய சோறு பச்சை மிளகான்கிட்டு வேலை செய்ய சொன்னா ஒருத்தி வாராளு இல்லக்கா. சோறு மட்டும் அதை பொங்கு இது பொங்குட்டு எனக்கு மெனு கொடுக்காத. ஹோட்டல்ல சாப்பிடுறேனக்கா. அது என்னம்போ சரிதா, என் பிள்ளையில அப்படித்தான் இருக்கு. ஆமாக்கா, எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. தோசை மாவே இட்லி மாவே, தோசை மாவே இட்லி மாவே. இருந்து ஏதோ விக்கிற மாதிரி இருக்கு. தோசை மாவே இட்லி மாவே, தோசை மாவே இட்லி மாவே. நம்ம சின்ன பொண்ணுதான் தோசை மாவு இட்லி மாவு விக்கிறா போல. வாடி சின்ன பொண்ணு, வா வா. அன்னைக்கிலேக்கா தோசை மாவு வேணுமா? வாடி வா. என்ன குழம்பு வைக்கிறதுனே குழம்பிட்டு இருந்தேன், நீ வந்துட்டியா? அது சரி, நான் இப்பதான் சாம்பார் அடுப்புல போட்டேன். இனிமத்தான் சோறு பொங்கன்னு நினைச்சேன். சரி, தோசைமா வந்துருச்சு, அதையே வாங்க போறேன். இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு. காலையில இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் போல. இப்பதான் என் பொண்ணு தையத்தக்கன்னு கெதிச்சிட்டு போறா. என்ன சென்னக்கிலேக்கா, ஒருவேளை டான்ஸ் கிளாஸ்ல கண்டா சேர்ந்திருக்காளோ? டான்ஸ் கிளாஸும் இல்ல, ஒரு கலவை கிளாஸும் இல்ல. பழைய ஜோடி இருக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் அந்த கோவத்துல தங்குன்னு தையத்தக்கன்னு கேச்சிட்டு போறாட்டி. அது சரிக்கா, காலையில பள்ளிக்கிடம் போற பிள்ளைக்கு இப்ப பாருங்க, என் வீட்டுல சின்ன தாய்க்கு என் வீட்டுக்காரரு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல நெய் ரோஸ்ட் பொய் ரோஸ்ட்னு சொல்லி தின்னுக்கிட்டு இருக்காக்கா. உனக்கு என்னடி திடீர் நெட்டி வேலை கிளம்புற? சமையல் வேலை கிடையாது, பாத்திரம் கழுவுறது கிடையாது. ஆமா, வீட்டு வேலை பாக்குறது எம்புட்டு கஷ்டம் தெரியுமா? ஏக்கா, வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா இந்த வியாபாரத்தை யாருக்கா பாக்குது? என் வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு போக மாட்டேங்காரு, பின்ன நான் தானே போயாவணும். அதுவும் சரிதான்டி. ஒரு ஆள் அந்த வேலையை பார்த்தா இன்னொரு ஆள் இந்த வேலையை பார்த்துக்கிட வேண்டியதானே. அன்னைக்கு ஏக்கா இன்னைக்கு பாத்திரம் கூட தேய்க்கல போல. அப்படி சொல்லாதடி. காலையில எஞ்சி பாத்திரம் கூட தேய்க்கிறதுக்கு இல்ல, நீ வியாபாரத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லு. அதுவும் சரிதான்க்கா, சீக்கிரமே ஆட்டி வச்ச மாவுல, அதான் சீக்கிரமே வியாபாரத்தை பாத்துடலாம்னு பார்த்தேன். அது சரிடி, இது தோசை மாவா இல்லாட்டி இட்லி மாவா? மாவு நேத்து நைட்டு ஆட்டி வச்சதுதான், அதனால தோசை சுட்டாலும் வரும் இட்லி சுட்டாலும் வரும், என்ன வேணாலும் சுட்டுக்கலாம். அப்ப சரிடி, நல்ல தோசை சுடுற மாதிரி எனக்கு ஒரு பாக்கெட் மாவை கொடு. அதுக்கப்புறமா என் பிள்ளைகளுக்கு ஒரு தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு தோசை ஊத்தி கொடுத்துறேன், தின்னுட்டு போவாளுவ. எம்மா, நான்லாம் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் பாத்துக்க. நீ பழைய சோறு இல்லைன்னு சொன்னல, இன்னைக்கு சாப்பிடாம தான் பள்ளிக்கூடம் போறேன். இருட்டி இப்பதான் தோசை மாவு விக்கிற சின்ன பொண்ணு வந்திருக்கா. ஒரு பாக்கெட் மாவு வாங்குறேன். அக்கா தோசை சுட சொல்லுன்னா நான் வந்து சட்னி வச்சு தரேன். ஆமா, நான் சொன்னல அவ ஒண்ணு சுட மாட்டா, நீயே வந்து சுட்டுத்தா. இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல, நானே வந்து சுட்டு தரேன்ப்பா. எப்பாடா ஒரு வழியா இன்னைக்கு தோசை கிடைக்க போகுது. பாத்தியாட்டி, பழைய சொத்துல இருந்து தப்பிச்சுட்டேன்ட்டு எப்படி சந்தோஷமா போறான்னு. சரிக்கா, எத்தனை பாக்கெட் தோசை மாவு வேணும்? 2 தரவா 3 தரவா? ஏண்டி 2 பாக்கெட் 3 பாக்கெட் வாங்கி நானும் ஒன்ன மாதிரி வீடு வீடியா வியாபாரம் பார்க்க போறேன்னு பாத்தியா? அப்படி இல்லக்கா, நீங்க பிள்ளைய வீட்டுக்காரரு, அப்புறம் அடிக்கடி தான் உங்க நாத்தனார் வீட்டுக்கு வருவாவ, மாமியார் வருவாவ, அதான். ஆமா, அவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. எனக்கு ஒரு பாக்கெட் கொடு போதும். என் வீட்டுக்காரரு நானும் என் பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். வந்தவனே இருக்க பழைய சோறு சாப்பிட்டு போவாங்க. எனக்கும் ஒரு பாக்கெட் தோசை மாவு கொடுறி. தண்ணி சின்ன பொண்ணு, ஒரு பாக்கெட் என்ன விலை? நான் 20 ரூபாய்க்கும் பாக்கெட் வச்சிருக்கேன், 30 ரூபாய்க்கும் பாக்கெட் வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு வேணும்? அது சரி டி, 20 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கினா எத்தனை தோசை சுடலாம்? நல்லா சுட்டா ஒரு 10 தோசை கிட்ட சுடலாம்க்கா. என்னடி சொல்ற? வெறும் 20 ரூபாய்க்கு மாவு வாங்கினா 10 தோசை தான் சுட முடியுமா? பாட்டி, நீ நல்ல ஏமாத்துற. 30 ரூபாய் பாக்கெட்டை 20 ரூபாய்க்கு குடுடி. அநியாயம் பண்ணாதடி. ஆமாட்டி, ஏன் சொல்ல மாட்டேன். கிரைண்டருக்கு கரண்ட் பில் யார் கட்டுவா? உளுந்துக்கு யார் காசு கொடுப்பா? அரிசிக்கு யார் காசு கொடுப்பா? அநியாயம் பண்றடி. ஏண்டி நீலமண்டை நீலாம்பரி, சொல்லுங்க நயன்தாரக்கா.
இந்த மாதிரி மாவிக்கெல்லாம் ரேஷன் கடை அரிசி தான் போடுவாங்களாமே, அப்படியா? அப்படியா தான் இருக்கும் தெரியும். என்ன பண்ணு நீ என்ன அரிசி போடுற? ம் நான் பக்கத்தூர் ஹோட்டல்ல புளிச்ச மாவு இருக்குன்னு சொன்னாங்க, அதை வாங்கிட்டு வந்து இவள்கிட்ட பேக்கெட் போட்டு வித்தா இவளுக அந்த அரிசியா இந்த உளுந்தான்னு கேட்டுட்டா கழுவ. அதெல்லாம் சுத்தமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இட்லி அரிசியா தான் போட்டு ஆட்டியிருக்கேன், வாங்கிக்கோங்க. மாவு புளிக்காதாட்டி. எக்கா முதல்ல வாங்கி தோசையை சுடுங்கக்கா, புளிக்குமா புளிக்காதான்னு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகலையா? சரிடி, எனக்கு 30 ரூபாய் பாக்கெட்டே கொடுத்துரு. காசுக்கா? அப்புறமா வாங்கிக்கேன்டி. எனக்கு 20 ரூபாய் பாக்கெட் போதும்டி. சரி, நீங்க 2 பேரும் எப்ப காசு தர போறீங்க? தரும்போது தருவோம் டி, என்ன அவசரம், அன்னைக்கு சாயங்காலம் வந்து வாங்கி. ஆமா ஆமா, சாயங்காலம் வாங்கிக்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ